நீங்க பாத்துட்டு இருக்கிறது நிலம்பூர் தேக்கு. இதோட ஏஜ்ன்றது பாத்தீங்கன்னா வெறும் 115 நாள் தான். 115 நாள்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 8 அடி வளர்ந்திருக்கு. ஆவரேஜா எல்லா செடியுமே வந்து 6 அடிக்கு மேல வளர்ந்திருக்கு. இது மட்டும் 8 அடி வளர்ந்திருக்கு. 8 அடி வளர்ந்திருக்கு. அங்க உள்ளது பாத்தீங்கன்னா 9 to 10 அடி வளர்ந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்து வளருதுன்னா இதோட தாய் மரம் தான் இதுக்கு காரணம். மினிமம் வந்து 35 வருஷம் கடந்த தாய் மரம்னு சொல்லுவாங்க. பட் நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, நாங்க சீட்ஸ் எடுக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா மினிமம் 53ல இருந்து 80 வருஷம், ஏன் 100 இயர்ஸ் கூட நாங்க எடுத்துட்டு இருக்கோம் நிலம்பூர்ல இருந்து. இதோட அகலங்கிறது வந்து கிட்டத்தட்ட 2 அடி. இந்த இலையோட அகலம். இதோட நீளம் வந்து 3 அடி இருக்கு. 2ல இருந்து 3. இந்த அளவுக்கு வந்து ஒரு குவாலிட்டியா ஒரு இலையை ப்ரொடக்ஷன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இதோட நியூட்ரியன்ஸும் நல்லா இருக்கு. கீழே தண்டுமே இருக்கு. 115 நாள்ல இவ்வளவு பெரிய உயரம். ஒட்டு செடியோ அதுவோ கிடையாது. பியூர் நிலம்பூர் தேக்கு. பியூர் நிலம்பூர் தேக்குனா அங்கேருந்து சீட்ஸ் எடுத்துட்டு வந்து, சர்டிபிகேட்ஸ் சீட் எடுத்துட்டு வந்து இங்க போட்டு அதை கிழங்குகளா மாற்றி அந்த கிழங்க வந்து நல்ல பெரிய சைஸா நம்ம விரல் சைஸுக்கு மாத்தி அப்படி பாக்கெட்ல ரெடி பண்ணி போட்ட மரங்கள் தான் இது. இந்த மாதிரி உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி செடிகள் வேணும் அப்படின்னு மினிமம் 6 செடி MSS கொரியர் மூலமா வாங்கிக்கலாம். இது கணேஷ் நர்சரி. இது நிலம்பூர் தேக்கு.